Hi friends, welcome back to Anitha's Happy Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா டீ ரெசிபி. யூசுவலா நான் காஃபி தான் நிறைய குடிப்பேன். பட் என்னைக்காவது டீ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மசாலா டீ தான் போட்டு குடிப்பேன். மத்தியானம் லஞ்ச் ரொம்ப ஹெவியாக இருந்தது, செரிக்காத மாதிரி ஃபீலிங் இருந்தாலோ இல்லை நல்ல மழை பெய்யுது சூடாக டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சாலோ டக்குன்னு ஒரு மசாலா டீ ரெடி பண்ணிடுவேன். இது கூட நம்ம ரஸ்கோ இல்லை பிஸ்கெட்டோ வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். 1 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நாம 2 ஏலக்காய், மிளகு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 7-8 மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை இந்த அளவு எடுத்திருக்கேன். நம்ம அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்டார் அனைஸ், அதுலேருந்து கொஞ்சம் உடச்சி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு தேவையான மசாலா டீ செய்யறதுக்கு இந்த அளவு பொருட்கள் போதும். இதை வந்து இந்த தண்ணியில் சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். ஏலக்காவை மட்டும் நசுக்கிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே இந்த பட்டை, கிராம்பு, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இது எல்லாத்துக்குமே நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இது ஃப்ரீக்வெண்டா நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நம்மளோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு இதோட சாறு ஃபுல்லா இந்த தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம டீ தூள் சேர்த்து அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இது எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பால் சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 4 பேருக்கு 3 டீஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்திருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் எனக்கு டீ குடிக்க பிடிக்கும், ரொம்ப லைட்டா குடிக்க பிடிக்காது. இந்த அளவு நம்ம வந்து டீ தூள் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கா ஃபிளேவர்ஃபுல்லா டீ இருக்கும். அதே மாதிரி 1 டம்ளர் தண்ணிக்கு நான் 2 டம்ளர் பால் சேர்த்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபெக்டான டீக்கு கரெக்டா இருக்கும். இது கூட வந்து நீங்க இனிப்புக்கு வந்து வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து சுகர் தான் போட்டிருக்கேன். 4 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா ஒருத்தருக்கு 1 டீஸ்பூன் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் சேர்த்ததுக்கு அப்புறமும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் அது சிம்ல கொதிக்க விடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனையோட டீ இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீ வடிகட்டி அப்படியே டம்ளர்ல ஊத்தி கொடுத்துருவாங்க. நல்ல டீ ஆத்திட்டு நுர வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை டம்ளர்ல ஊத்தி சர்வ் பண்ணீங்கன்னா அந்த டீ குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரெகுலரா டீ குடிப்பீங்க, உங்களோட டீயை நல்ல ஒரு ஹெல்தியான டீயா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் நீங்க சேர்த்துக்கங்க. டீ ப்ரிப்பரேஷன்ல நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம நார்மலா இஞ்சி மட்டும் தட்டி போட்டு இஞ்சி டீ போடுவோம். பட் நான் இந்த மசாலா டீல இஞ்சி போட மாட்டேன். ஏன்னா அது இதோட ஃபிளேவரே மாத்திடும். இது வந்துட்டு இஞ்சி போடாம இந்த ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு தான் செய்வேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ஃப்ரீக்வெண்டா டீ போடுவீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.